ஒரு பேஷனுக்காக தான் ஆட ஆரம்பித்தேன். விளாட எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. கேமில் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக கிராஜுவலாக ஒரு 12-13 இயர்ஸ் இருக்கும்போது இந்தியா லெவல் டோர்னமெண்ட்ஸ்லாம் விளாட ஆரம்பித்தேன். வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி ஒரு அகாடமி இருந்துச்சு. இல்லாட்டி நான் டென்னிஸ் பிளேயராகவே ஆயிருக்க மாட்டேன். சவுத் ஏஷியன் கேம்ஸ் ஜெயிச்சது எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா அப்போ தான் எனக்கு இந்தியாவுக்காக விளையாடுறதுக்காக ஒரு சான்ஸ் கிடச்சிது. ரியோ நகுச்சின்னு ஒரு பிளேயர், ஜப்பான் பிளேயரோட ஐ திங்க் 56 ஷாட் ரேலி எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் அதான் லாங்கஸ்ட் ரேலி. Who won that match? I won that match. Oh, super nice. Okay. Financially it's a very demanding sport, but luckily அந்த டோர்னமெண்ட்ஸில் வர ப்ரைஸ் மணி அதெல்லாம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நானாக கொஞ்சம் நல்லா விளாண்டு அக்செப்ட் லாஸஸ் பெட்டர். டென்னிஸே அப்படி தான். இப்போ நல்ல பிளேயர்ஸ் பார்த்தாலும் தே won't be winning. வருஷத்தில் ஒரு 5-6 டோர்னமெண்ட் தான் நல்ல டோர்னமெண்ட்டாக இருக்கும். அதில் they will be able to maintain their ranking. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டெடிக்கேட்டடாக அந்த ஒர்க் போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ தட் இஸ் ஒன் குவாலிட்டி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லோரும் நினைப்பாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்னா ரொம்ப ஜாலி, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். Thanks Manish, that was a wonderful session we had in the court. I think you will also be very hungry. Yes, we will have some pizza and then we will have the discussions. Sure sir. And Manish, உங்களோட childhood memories பற்றி can you share a few minutes on your childhood memories? லைக் childhood ரொம்ப நல்ல மெமரிஸ் சார். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 9 இயர்ஸ் அப்போயே கோர்ட்டில் ஜாயின் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போயே எனக்கு அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ ஐ ஹேவ் வெரி குட் மெமரிஸ் சைல்ட்ஹுட்லேருந்து. அப்பா அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஓகே. டென்னிஸ் விளையாடுறதுலாம். ஸோ குட் மெமரிஸ் சார். ஃபைன். யுவர் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எங்கே பண்ணீங்க நீங்கள்? ஸோ ஸ்கூலிங் வந்து நான் ஆக்சுவலாக 10th வரைக்கும் சின்மயா வித்யாலயான்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன், கீழ்பாக்கில். ஓகே. அப்புறம் 11th and 12th வந்து நான் வந்து லேடி ஆண்டாள் ஸ்கூலில் படித்தேன். ஓகே. ஸோ 2 பேரும் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என் டென்னிஸ்க்கு. ஓகே. ஓகே. ஸோ இட் வாஸ் வெரி குட். அப்புறம் காலேஜ் வந்து லயோலா காலேஜில் படித்தேன். ஓகே. ஓகே. நைஸ். அண்ட் யுவர் கோச்சிங், வேர் டிட் யூ ஸ்டார்ட் இனிஷியலி? ஸோ கோச்சிங் வந்து ஐ ஸ்டார்டட், நான் சொன்ன மாதிரி 9 இயர்ஸ் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக என் வீடு பக்கத்துலேயே ஒரு டென்னிஸ் கோர்ட் இருந்துச்சு. ஓகே. ஷெனாய் நகரில். ஓகே. ஸோ அங்கே தான் சுரேஷ் சாரை மீட் பண்ணேன். ஓகே. ஸோ அவர் தான் இன்ன வரைக்கும் என் கோச்சாக இருக்கார். ஓகே. ஓகே. ஸோ பை சான்ஸ் அவரை மீட் பண்ணி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டர்ன்ட் அவுட் தட் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு என் கரியர். ஃபைன். நைஸ். வாட் வாஸ் யுவர் இனிஷியல் ஸ்பார்க் விச் லெட் யூ டு டென்னிஸ் அண்ட் மேட் இட் as யுவர் கரியர்? ஸோ அதான் சார், இனிஷியலாக வந்து ஆக்சுவலாக ஒரு பேஷனுக்காக தான் ஆட ஆரம்பித்தேன், லைக் ஒரு ஹாபிக்காக. ஓகே. அப்புறம் விளாட எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது கேமில். ஏன்னா நான் சொன்ன மாதிரி காம்படிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஸோ இனிஷியலாக ஒரு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஓகே. அப்புறம் ஸ்லோவாக கிராஜுவலாக ஒரு 12-13 இயர்ஸ் இருக்கும்போது இந்தியா லெவல் டோர்னமெண்ட்ஸ்லாம் விளாட ஆரம்பித்தேன். ஓகே. ஓகே. ஸோ அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஸ்பார்க் வந்துச்சு இனிஷியலாக. ஓகே. ஓகே. ஒரு நல்ல லெவல் போகலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. சரி. ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஓகே அப்படி தான் வந்துச்சு அந்த இன்ட்ரெஸ்ட். ஓகே. Who was the first person to recognize your talent in tennis and நீங்கள் டென்னிஸ் சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டான பாத் அப்படின்றது யார் உங்க ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணாங்க? நான் சுரேஷ் சாரை தான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா ஆஸ் அ கோச் அவர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார். ரெண்டாவது அந்த சின்ன வயசுலாம் நமக்கு தெரியாது நம்ம ஹவு குட் வி ஆர், நமக்குள்ளே எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ சுரேஷ் சார் தான் என்னை ப்ராப்பராக கைட் பண்ணார் அந்த நேரத்தில். சுரேஷ் சார் அண்ட் பாலாஜி சார். ஓகே. ஸோ அவங்க 2 பேரும் நான் நல்லா கைட் பண்ணி தே டோல்ட் மீ இந்த மாதிரி நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகே. ஸோ தட் ஹெல்ப் மீ அண்ட் கைடட் மீ இன் த ரைட் டைரக்ஷன். ஓகே. ஸோ அதான் சொல்லுவேன் சார். ஓகே. அண்ட் ஆல்சோ மை பேரண்ட்ஸ், அவங்களும் தே மோட்டிவேட்டட் மீ டு டூ வெல். ஓகே. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. அண்ட் who all have been your inspiring figures to be in your career both within the tennis world and the outside the tennis world? அவுட் சைட் த டென்னிஸ் வேர்ல்ட்னா அப்பா ரொம்ப நல்ல இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் கற்று தந்த வேல்யூஸ். ஓகே. ஐ திங்க் இட் ஹஸ் ஷேப் மீ டு பி அ வெரி குட் பர்சன். ஓகே. ஜென்ரலாகவே டென்னிஸ் தவிர்த்து ஒரு நல்ல பர்சனாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஓகே. ஸோ அது என் அப்பா சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தாரு நிறைய விஷயம். ஓகே.
அண்ட் டென்னிஸ் கோர்ட்டில் நிறையா இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. சின்ன வயசுல நம்ம ஜோக்கோவிச் அவங்கள பார்த்து தான் வளர்ந்தோம். ஜோக்கோவிச், ஃபெடரர், நடால். அந்த எரா வந்து ரொம்ப லைக் கோல்டன் எரா. ஏன்னா அந்த பிக் 3 லைக் அந்த காம்படிஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ தட் இன்ஸ்பயர்ட் மீ அ லாட் சின்ன வயசுல டு டூ வெல் இன் டென்னிஸ். Okay, good. And at what point you decided that you are going to pursue tennis professionally? ஸோ அதான் இனிஷியலி நான் விளையாட ஆரம்பித்தோன்னே ஐ வாஸ் பேலன்சிங் போத் மை ஸ்டடீஸ் அண்ட் எஜுகேஷன். நான் சொன்ன மாதிரி ஸோ பெருசாக நான் வந்து டென்னிஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 16-17 இயர்ஸ் இருக்கும்போது ஸ்கூல் முடிக்கும்போது அப்போ தான் டிசைட் பண்ணேன் நம்ம டென்னிஸை வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்ல ஒரு 100% பர்சியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலேஜும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் காலேஜ் வந்து வெறும் எக்ஸாம்ஸ் கொடுக்கறதுக்காக தான் போனேன். ஸோ அந்த நேரத்தில் ஐ ஃபீல் மை கேமும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் ஹவர்ஸ் போட ஆரம்பித்தேன். அண்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங் த ஒர்க் இன் த ரைட் டைரக்ஷன். ஸோ ஐ திங்க் தட் ஹெல்ப் மீ அண்ட் யா ஸோ அந்த நேரத்தில் ஐ டிசைடட் இந்த மாதிரி டென்னிஸில் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபார் ஃபியூ மோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் அப்போ தான் வந்துச்சு. Fine. What was your family's initial reaction when you said that you want to pursue tennis as a career? ஐ மீன் அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆக்சுவலாக, ஆனஸ்டாக சொல்லணும்னா. ஏன்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் சார். ஐ திங்க் ஒரு டென்னிஸ் பிளேயர் ஆனோன்னா இட்ஸ் டசன்ட் ஹேவ் டு கம் ஒன்லி ஃப்ரம் த டென்னிஸ் பிளேயர். நம்மளுக்கு சுற்றி இந்த சரௌண்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ எனக்கு கரெக்டாக அமைஞ்சுதுன்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா இப்போ நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா என் கூட சேர்ந்து என் அம்மாவும் 5 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். ஸோ அப்பாவும் அதே மாதிரி இப்போ எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணுறேன்னா ஹீ ஷுட் பி ஓகே வித் இட் அண்ட் மானிட்டரி டேர்ம்ஸில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் தேவர் வில்லிங் டு டூ இட் அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ பேரண்ட்ஸ் ஆக்சுவலி ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஏதாவது பையன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறான், அந்த லைனில் சக்சீட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. அண்ட் இட் டேக்ஸ் கரேஜ் அவங்க சைடில் இருந்தும். பிகாஸ் நிறைய பேர் அந்த லைனில் போக மாட்டாங்க நார்மலாக. எல்லாரும் கன்வென்ஷனாக இது மாதிரி படிச்சுட்டு ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் ஐ எம் ஹாப்பி தட் என் பேரண்ட்ஸ் அலோட் மீ டு do what I want and they are very grateful for that. Nice. So உங்கள் ஃபேமிலியில் பிஃபோர் யுவர் ஜென்ரேஷன் வேறு யாரும் ஸ்போர்ட்ஸ்லையோ டென்னிஸ்லையோ இன்வால்வ் இல்லை? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஆமாம், இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ பை சான்ஸ் ஒரு அகாடமி இருந்துச்சு என் வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி. இல்லாட்டி நான் டென்னிஸ் பிளேயராகவே ஆயிருக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் சொல்லணும். நாட்டு லைக் அந்த அகாடமி இல்லைனா மேபி நான் வேறு ஏதாவது ஸ்போர்ட் ஆடிருப்பேன், இல்லை நான் படித்து ஏதாவது பண்ணியிருப்பேன். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் விளாண்டதே இல்லை என் ஃபேமிலியிலேருந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனலாக கூட. அண்ட் உங்களோட challenges நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் when you are coming from a நான் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் டென்னிஸ் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கெரியராக சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது வாட் ஆல் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட்? மெயினாக என்ன சேலஞ்ச்னால் இப்போ நம்மளுக்கு எப்படி அந்த பெரிய லெவலுக்கு போகிறது, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும். ஸோ அதெல்லாம் ஒரு பெருசாக தெரியாது. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் பெருசாக அந்த நாலேஜ் இல்லாததுனால நானே இப்போ வெளில போய் யாராவது ட்ராவல் பண்ணி வெளிநாட்டுலாம் ட்ராவல் பண்ணி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி மற்ற பிளேயர்ஸோட என்ன எப்படி இது பண்ணுறது, ஃபினான்ஷியலி எப்படி அவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நானாக தான் இப்போ ட்ராவல் பண்ணி மற்ற பிளேயர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஐ டென்ட் ஹேவ் எனி ஒன் லைக் இந்த ஃபேமிலியில் கேட்குற மாதிரி. ஏன்னா என் அப்பா வந்து என்கிட்ட கிளியராக சொல்லிட்டாரு, இந்த ஃபீல்டு வந்து எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை, ஸோ நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ ஒரு வகையில் நல்லது, ஏன்னா எல்லா டிசிஷன்ஸும் நான் தான் எடுத்தேன் என் டென்னிஸ் கரியரை பற்றி. அவங்க பெருசாக இன்வால்வே ஆயிக்கல. ஸோ இன்னவே ஐ கன்சிடர் தட் டு பி அ குட் திங். ஏன்னா என்னை இண்டிபெண்ட்டாகவும் ஆக்குச்சு ஒரு சின்ன வயசில். ஸோ ஐ திங்க் தட் அந்த மாதிரி ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். So it forced me to come out of my comfort zone. So I feel it's a good thing, sir. Nice. And இப்போ நீங்கள் டென்னிஸ் விளையாடும் போது டென்னிஸ் கெரியரில் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் போகும்போது இப்போது ஜூனியர் லெவல் சீனியர் லெவல் போயிருப்பீங்க. அப்போது வாட் ஆல் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட்? ஒரு ப்ரொஃபஷ்னலாக வாட் ஆல் த சேலஞ்சஸ் யூ ஆர் ஃபேஸிங்? ஆமாம், ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் நான் வந்து மென்ஸ் கேட்டகரி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து 15 இயர்ஸ் இருக்கும்போதே ஒரு மென்ஸ் டோர்னமெண்ட்ஸ்லாம் நிறையா விளையாட ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ அந்த டைமில் கொஞ்சம் மேட்ச்லாம் நான் தோத்துட்டு இருந்தேன் Okay. ஓரளவுக்கு. பட் அதுக்கப்புறம் விளாட எனக்கும் அந்த ப்ரெஷர் இல்லை, ஏன்னா Okay. ஐ எம் ஃபேஸிங் மச் ஹையர் ரேங்க்ட் ஆப்பனன்ட்ஸ். ஓகே. ஸோ அதனால என்னாலையும் ஃப்ரீயாக விளாட முடிஞ்சுது, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கெயின் பண்ண முடிஞ்சுது சின்ன வயசுலேயே. ஓகே. 15-16 இருக்கும்போதே மென்ஸில் ஆடும்போது எனக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கெயின் பண்ண முடிஞ்சுது. ஓகே. அப்புறம் சுரேஷ் சரும் நல்லா ஹெல்ப் பண்ணார் எப்படி அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது. ஓகே. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் அந்த ஏஜ்லேயே விளாட ஆரம்பிச்சதுனால பெருசாக எனக்கு அந்த லாஸஸ்லாம் அஃபெக்ட் பண்ணல. ஓகே. ஏன்னா இப்போ ஜூனியர்ஸ்லேருந்து விளாண்டுட்டு வந்திருந்தா ஐ வுட் காட் யூஸ் டு வின்னிங் மெனி மேட்சஸ். Okay. ஸோ அப்புறம் தோக்க ஆரம்பிச்சிருந்தா ஒரு மாதிரி அது சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கும் Okay. மென்டலி. Okay. பட் இப்போ ஜூனியர்ஸ்லேருந்தே எனக்கு அந்த டிஃபீட்ஸ்லாம் பார்த்ததுனால எனக்கு அந்த மென்ஸ் கேட்டகரி வரும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு விளாட. ஓகே. 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 பட் இஸ் இட் லைக் நாட் நெசசரி மேண்டேட்டரி டு ப்ளே ஜூனியர்ஸ் அண்ட் தென் ப்ரொசீட் டு த சீனியர்ஸ் அப்படி விளையாடணுன்ற அவசியம் கிடையாதா? இல்லை அப்படி ஐ மீன் அது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. Okay. இந்த என் சினாரியோவில் அது எனக்கு நல்லா ஹெல்ப் ஆச்சு. ஓகே. சில பேருக்கு மேபி பிளேயிங் ஜூனியர்ஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன், ஏன்னா அதுலேயே அவங்க கிராண்ட் ஸ்லாம்லாம் விளாடலாம், விம்பிள்டன், ஆஸ்திரேலியன் ஓப்பன், அதுவும் ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர். ஓகே. பட் ஹேவிங் செட் தட் அதுக்கும் கொஞ்சம் நிறைய ஃபினான்ஷியலி ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த லெவல் போகிறதுக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 20-25 டோர்னமெண்ட் ஆச்சு விளாடணும், அதுக்கான ஃபினான்ஷியல் பேக்கிங் இருக்கணும் அவ்வளோ சின்ன வயசுலேயே. ஓகே. பட் யா ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. பட் எனக்கு இது நல்லா ஒர்க் ஆச்சுன்னு நான் நம்புறேன். ஏன்னா யா ஃபைன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபேமிலி பேக்கப் நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடி நம்ம பேசும்போது. அப்பார்ட் ஃப்ரம் தி பேக்கப் அவங்க பண்ணுறது ஃபைனான்ஷியலி ஹவ் வாஸ் தி family supporting you? Because tennis we know it's a very expensive sport and all those things. So அந்த விதத்தில் how all the family was supporting you, and upcoming players க்கு that financial support is how much is very much essential for tennis? ஆமாம் சார், லைக் ஃபைனான்ஷியலி இட்ஸ் அ வெரி டிமாண்டிங் ஸ்போர்ட் ஐ ஃபீல். ஏன்னா இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். ஸோ எல்லாமே நம்ம தான் செலவு பார்த்துக்கணும். இப்போ ஹோட்டல்லேருந்து இப்போ ஷூஸு, ராக்கெட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு, ஐ மீன் ராக்கெட்ஸ்லாம் ஒரு அளவுக்கு விளாண்டா தே மைட் கிவ் யூ அ ஸ்பான்சர். ஓகே. பட் ட்ராவல்லாம் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம் சார், ஏன்னா ஒரு இடத்துக்கும் ஃப்ளைட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக மை டேட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். கொஞ்சம் லைக் எதுவுமே சொல்ல மாட்டார். இப்போ நான் கேட்டேன்னா நம்பி கொடுத்துருவார். இப்போ ஃப்ளைட்ஸ் இவ்வளோனா அவர் நம்பி இது கொடுத்துருவாரு. ஓகே. ஓகே. பட் எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது. ஓகே. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கும் எனக்கும் ஒரு ஸ்டேஜ் போக போக நிறைய டோர்னமெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே. பட் லக்கிலி அந்த டோர்னமெண்ட்ஸில் வர ப்ரைஸ் மணி ஓகே அதெல்லாம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நானாக கொஞ்சம் நல்லா விளாண்டு அப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணி தான் வந்தேன் ஒழிய பெருசாக ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ரெண்டாவது நான் யூரோப், யூஎஸ் பெருசாக ட்ராவல் பண்ணல. ஓகே. ஸோ ஐ வுட் ட்ரை டு கட் மை காஸ்ட்ஸ். நிறையா இந்தியா இல்லை ஏஷியாலேயே நிறையா டோர்னமெண்ட்ஸ் விளாண்டு அந்த மாதிரி தான் ஐ வாஸ் பிளானிங் மை ஷெட்யூல். பட் இஸ் தர் அவென்யூஸ் ஆர் அவைலபிள் ஃபார் பிளேயர்ஸ் டு கெட் ஸ்பான்சர்ஷிப்ஸ் இந்த ஜூனியர் லெவல்லையோ இல்லை அதுலேருந்து பண்ணுற லெவலுக்கு இப்போ இந்தியாவில் அவென்யூஸ் ஆர் அவைலபிளா டு கெட் ஸ்பான்சர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட்? ப்ரைவேட் ஸ்பான்சர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஓகே. அது வந்து கொஞ்சம் மேபி தெரில, மேபி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண தான் உண்டு. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் அந்த சில எஸ்டிஐடியில் சில ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அதில் வந்து தே செலக்ட் ஃபியூ பிளேயர்ஸ். ஓகே. ஸோ அதில் தே சப்போர்ட், தே கிவ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் கிட்டிங் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் அதான் அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் நிறைய பிளேயர்ஸ் கேன் பி பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் உருவாகும் தமிழ்நாட்டில். கண்டிப்பாக. பட் ஓகே. ஸோ ப்ரைவேட் ஸ்பான்சர்ஷிப் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். டிஃபிகல்ட்டாக தான். ஆமாம். நீங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ் பற்றி பேசும்போது நீங்கள் டச் அப் ஆன் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் எப்படி எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்தையுமே சின்ன வயசுலேருந்து ஹவு டிட் யூ மீட் இட் அவுட்? உங்கள் டைமிங் எப்படி நீங்கள் அதுக்கு ஷெட்யூல் பண்ணீங்க? ஆக்சுவலாக இனிஷியலாக கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு சார். பட் போக போக அது பழகிருச்சு. ரெண்டாவது ஐ திங்க் ஜென்ரலாக எனக்கு இருக்க ஒப்பீனியன் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு எனக்கு தோணுது. குட். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புளால் ஒரு இடத்துல ஐடியலாக உட்கார முடியாது, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு வந்து பெருசாக கஷ்டமாக தெரியல. ஸோ இப்போ நான் விளாண்டுட்டு வந்துட்டு ஒரு 1-2 hours படிக்கிறதுக்கு ஒதுக்கிடுவேன். ஓகே. ஸோ அப்படியே ஒரு ஃபுல் டே ஒரு ஷெட்யூல் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஓகே. அண்ட் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு அது பெருசாக டிஃபிகல்ட்டாக தெரில. சின்ன வயசில் நானும் நல்லா படிப்பேன். ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ யூ ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் போத்
ஸ்டடீஸ் as well as ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்தையுமே from your early age itself. கண்டிப்பா லைக் ஐ செட் ஸ்கூல் வரைக்கும் நான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிருந்தேன். Okay. காலேஜ்க்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் லீனிங் மோர் டுவர்ட்ஸ் பிளேயிங் ஒன்லி டென்னிஸ். Tennis. Oh, fine. Okay. So you got the support from your college also to spend more time over Yes, there. Nice. Okay. What was your early first memory of winning a significant medal or match? உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நீங்க முதல் தடவை ஒரு ப்ரொஃபஷனலா விளையாட போய் அது எந்த ஏஜ்ல என்ன டோர்னமெண்ட் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கு, ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் அப்போ. ஐ திங்க் எனக்கு 10 இயர்ஸாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டேட் ரேங்கிங் டோர்னமெண்ட் தான் அது. ஓகே. சென்ட் மைக்கேல்ஸில் நடந்துச்சு ஸ்கூலில். ஓகே. ஸோ ஆமாம், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த மேட்ச்சு. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்வேஸ் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் அந்த விக்ட்ரி. ஆமாம், ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு. ஓகே. ஓகே. ஏன்னா இட்ஸ் அ நியூ ஃபீலிங். Okay. After winning a tournament, getting the trophy, and the vayasula, it was very special. The first tournament you won at the age of 10. Yes, sir. Oh, nice. Okay. So state rank tournament appay. So it will be under 11 or under under 11 or under 12 அந்த மாதிரி category. Oh, nice. Okay, okay. And the same thing இப்போ நம்ம இந்தியாக்காக நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி இப்போ சவுத் ஏஷியன் கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும் இல்லை வேரியஸ் டோர்னமெண்ட், how did you feel about playing for India and then gold நேபாளில் நீங்கள் ஜெயிக்கும் போது what was that feeling which was going through your mind? சார் இட்ஸ் ரியலி ப்ரவுட் ஃபீலிங் சார், ஆனஸ்டாக சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் ஐ ஒர்க் வெரி ஹார்ட் அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஏன்னா அண்ட் நார்மலி டென்னிஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் தான். பட் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போகும்போது ஒரு டீம் ஈவெண்ட்னு சொல்லும்போது ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபுல் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் ஃபீலிங். ஏன்னா நார்மலாக நம்ம தனியாக ட்ராவல் பண்ணணும், எல்லாம் நம்மளே பார்த்துக்கணும். பட் இந்த மாதிரி ஒரு டீம் அட்மாஸ்பியர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ ரியலி என்ஜாய் பிளேயிங் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர். ஒரு லாங்கஸ்ட் ரேலி விச் யூ பிளேட் இன் யுவர் கெரியர் ஞாபகம் இருக்கா? விச் இஸ் த லாங்கஸ்ட் ரேலி நீங்கள் விளையாடுங்க, யாரோட விளையாண்டீங்க? ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கு, ஏன்னா யூடியூப்ல கூட இருக்காது. ஓ ஓகே. ரியோ நகுச்சின்னு ஒரு பிளேயர், ஜப்பான் பிளேயரோட ஐ திங்க் 56 ஷாட் ரேலி. வாவ். which tournament was it? In the year? I think ATP Pune Challengerல. Okay. I think year வந்து 2019. Okay. So 56 shot rally. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் அதான் லாங்கஸ்ட் ரேலி. மேபி சின்ன வயசுல ஆடி இருக்கலாம், பட் என் மெமரியில இல்ல. Okay. And who won that point? நான் தான் ஜெயிச்சேன். Luckily. That's why it's more memorable நினைக்கிறேன்ல. Wow. 56 point லானா it have gone many minutes நினைக்கிறேன்ல at least. Oh. Nice. And who won that match? I won that match. Oh, super. Nice. Okay. Good. So அது மறக்கவே மறக்காது. ஆமா, கண்டிப்பா சார். உங்களோட கரியர்ல what you think is the biggest achievement so far you have made? பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லணும்னா லைக் அந்த சவுத் ஏஷியன் கேம்ஸ் ஜெயிச்சது எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா அப்போ தான் எனக்கு இந்தியாக்காக விளையாடுறதுக்காக ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஓகே. நான் சொல்லணும்னா இந்த நேஷ்னல்ஸ் நான் ஜெயிச்சது டெல்லியில். ஓகே. ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிருந்தேன் அந்த நேஷ்னல் டைட்டிலுக்காக. ஓகே. ஏன்னா ஜூனியர்ஸ்லேயும் நிறையா அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். ஓகே. பட் மென்ஸில் ஜெயிச்சது வந்து இட்ஸ் அ வெரி குட் ஃபீலிங். ஓகே. ஓகே. ஏன்னா that's what every player wants to do. Like ஒரு nationals ஒரு வாட்டியா தான் அவன் ஜெயிக்கணும். Okay. And that's a good feeling. So that was the Indian men's national 2019. இல்ல, it was in 2022 sir. 2022 Delhi nationals, Finesta nationals. Finesta nationals சொல்றது. Okay. and நீங்க Finesta doubles ஜெயிச்சிருக்கீங்கல? you are ஆமா, doubles also I was the national champion in 2023. The year after that. Oh, nice. and உங்களோட கரியர்ல so far நீங்க வந்ததுல வந்து some few matches will be very special for you. என்ன மாதிரி அந்த few matches and why they are special? any reasons? ஆமாம், சில மேட்ச் வந்து ஒரு சில நல்ல பிளேயர்ஸை ஜெயிச்சிருக்கேன். ஓகே. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பிரேக் மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு சேலஞ்சர் போயிருந்தேன் சைனாவில். ஓகே. ஸோ அப்போ வந்து ஐ பீட் 3 ரொம்ப ஹையர் ரேங்க் பிளேயர்ஸ் டு குவாலிஃபை. ஓகே. ஆக்சுவலி ஐ வாஸ் யங் ஆல்சோ அந்த டைமில். ஓகே. ஸோ தட் கேவ் மீ a lot of confidence and நம்பிக்கையும் கொடுத்துச்சு, இந்த மாதிரி நல்லா விளையாடலாம் அப்படின்னு. ஸோ தோஸ் வின்ஸ் வேர் வெரி ஸ்பெஷல். அப்புறம் ஐ பீட்டன் a former top 100 player. Oh, nice. மார்சல் இல்லான்னு சொல்லிட்டு from Turkey. Okay. So those matches and all are very memorable to me. And I also Delhi Nationals finals. Okay. அதுவும் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நேஷனல்ஸ் ஃபைனல்ஸ் அது ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். கண்டிப்பாக. அண்ட் டு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அந்த மேட்ச்ல இருந்து. how I was feeling from the first point till the last point. Oh, nice. Okay. So still I'm able to go back to that state. Okay. So good. Yeah. And that was final was against
against Digvijay Pratap Singh. Okay. Haryana. He is also a good player. Okay. Fine. So straight set victory illa? ஆமா straight sets தான் luckily. Nice. Good. And we are talking about winning, but we know sports is both about winning and losing. And tennis மாதிரி ஒரு individual sportsல losingன்றது it's much more harder and to take. How do you handle your losses and overcome it? அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ ஜூனியர்ஸில் நான் நிறையா லைக் மென் ஆடினதுனால எனக்கு அந்த எப்படி சொல்கிறது நிறையா லாஸஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் நார்மலாகவே ஐ வாஸ் ஏபிள் டு அக்செப்ட் இட். அப்புறம் ஆப்வியஸ்லி இப்போ டென்னிஸ் பிளேயர்னா நிறைய மேட்ச் தோப்போம், சில நேரம் ரொம்ப அப்செட்டாக இருப்போம். பட் போக போக அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இப்படி தான் திஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி. எல்லா டோர்னமெண்ட்டும் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஓகே. ஏன்னா ஒரு 50 பேர் டோர்னமெண்ட் ஆடுறாங்க, ஒருத்தர் தான் அதை ஜெயிக்க முடியும்னா ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. அண்ட் அப்படி தான் ஐ வாஸ் ஏபிள் டு அக்செப்ட் த லாஸஸ் பெட்டர். ஓகே. ஏன்னா டென்னிஸே அப்படி தான். இப்போ நல்ல பிளேயர்ஸ் பார்த்தாலும் தே won't be winning all the matches. இப்போ டாப் 100 பிளேயர்னா கூட இப்போ வருஷத்துல ஒரு 5-6 டோர்னமெண்ட் தான் நல்ல டோர்னமெண்ட்டாக இருக்கும். அதில் they will be able to maintain their ranking. ஓகே. ஸோ அது புரிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அந்த லாஸஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது. ஓகே. அண்ட் யுவர் அட்வைஸ் டு யங் பிளேயர்ஸ் டு ஓவர் கம் த லாஸ் அண்ட் அதர் திங்ஸ், ஸோ நீங்கள் என்ன அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க விரும்புவீங்க? அதான் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸஸ்லாம் என்ஜாய் பண்ணணும். ஓகே. ஏன்னா தட்ஸ் ஹவு ஸ்போர்ட் இஸ். நிறைய அன்சர்டனிட்டி இருக்குது, அந்த அன்சர்டனிட்டிலாம் என்ஜாய் பண்ணணும். ஓகே. அண்ட் ஏன்னா ஜெயிச்சா மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, தோத்தா நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஹவு டு கெட் பெட்டர். ஸோ அப்படி யோசிச்சா நம்மளுக்கு வந்து லாஸஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு சேலஞ்சாக பார்த்தோம்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் rather than being upset about it. ஓகே. Many of them we see ஒரு few matches தோத்தாவே இது பண்ண they get frustrated. Some of them even quit or take a break and all. So they are is a very bad இதுதான். You have to overcome that and keep concentrating and give your best for the game. ஆமாம், I wouldn't say it's a bad thing. It's just நம்ம யாரெல்லாம் கடந்து வராங்களோ இன்னும் நல்ல பிளேயராக வந்துடுவாங்க. ஏன்னா டென்னிஸ் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் அந்த பிளேயிங் அண்ட் உங்கள் லெவல் எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு பிளேயர் ஆவரேஜாக கூட இருக்கலாம், பட் அவனோட மென்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா he can reach a very good level. ஸோ அந்த டு பிரிங் இன் தட் கிரிட், இந்த டிட்டர்மினேஷன் எல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ டென்னிஸ் விளாடணுன்னா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இட் ஹெல்ப்ஸ் யூ டெவலப் லாட் ஆஃப் எப்படி சொல்கிறது ஒரு கிரிட் டிட்டர்மினேஷன், அதெல்லாம் டென்னிஸ் ஹெல்ப்ஸ் யூ டெவலப். ஏன்னா எவ்ரி வாரம் நம்ம தோத்துட்டே இருந்தால் அது நம்மளுக்கு வில் கெட் யூஸ் டு இட் அண்ட் வீல் கிவ் அ பெஸ்ட் போக அது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கொடுத்துருவோம். அது கண்டிப்பாக. இப்போ நம்ம இதை இன்டர்வியூ பார்க்குற நிறையா வியூவர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வாட் யூ கிவ் அஸ் அன் அட்வைஸ், லைக் ஒரு டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னா எந்த ஏஜில் இப்போ அவங்க பசங்களை வந்து அவங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி வழிமுறைகளை அவங்கள கண்டுபிடிக்கலாம்? ஐ மீன் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் த பெட்டர். ஓகே. பட் ஹேவிங் செட் தட் இப்போ சின்ன வயசுலேயே ஒரு பையன்ட்ட சொல்ல முடியாது நீ டென்னிஸ் பிளேயர் தான் ஆகணும்னு. அது வந்து பேரண்ட்ஸ் போடுற ப்ரெஷர் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஐ திங்க் அந்த பையனுக்காக ஒரு மெச்சூரிட்டி வரும் ஒரு சர்டன் ஏஜில். ஓகே. மேபி இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். மேபி ஒரு 13-14 இயர்ஸில் அந்த மேபி சில பேருக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும். ஓகே. ஸோ அவங்க தான் அந்த நேரத்தில் தே ஷுட் பி, அவங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கா, இல்லை அவங்களுக்கு அந்த ட்ரைவ் அண்ட் பேஷன் இருக்கா டு பி அ ப்ரொஃபஷனல் பிளேயர். ஸோ ஐ திங்க் த பிளேயர் தான் டிசைட் பண்ணும் rather than the parents. ஓகே. And parents should definitely support if the player has that few fire and passion within him. So அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணா he can do it, but the earlier the better. ஓகே. அண்ட் இப்போ என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் ஆர் மேட்சஸ் a student or a child has to play to go into the professional level and go into the higher rank so that they can become ஒரு இன்டர்நேஷனல் டென்னிஸ் பிளேயராக வர்றதுக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்ன ஸ்டேஜஸ் ஆர் ஸ்டெப்ஸ் they should follow? இப்போ நான் விளையாடும் போது அந்த ஸ்டேட் ரேங்கிங் டோர்னமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு நிறையா. ஓகே. ஸோ அது நல்லா பண்ண அந்த ஆல் இண்டியா லெவல் இப்போ டேலண்ட் சீரீஸ்னு ஒன்று வரும். ஓகே. சாம்பியன்ஷிப் சீரீஸ், சூப்பர் சீரீஸ், ஜூனியர் லெவலில் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நல்லா பண்ணால் அப்புறம் ஐடிஎஃப் ஜூனியர்ஸில், ஐடிஎஃப்னா இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன், ஓகே, அதுலேயும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ரேங்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு அதில் என்ட்ரி கிடைக்கும். ஓகே. ஸோ அதில் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரேங்க் எடுத்திங்கன்னா அப்புறம் கிராண்ட் ஸ்லாம்ஸ் விளாடலாம் ஜூனியர்ஸ்லேயே. ஓகே. இதே மென்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நிறையா 1 lakh 2.5 lakh அந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதில் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா இப்போ ஐடிஎஃப் மென்ஸில் என்ட்ரி கிடைக்கும். ஓகே. ஸோ அதில் நல்லா பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏடிபி சேலஞ்சர்னு ஒன்று இருக்குது. ஓகே. சேலஞ்சர் டூர்னு சொல்லிட்டு. ஓகே.
அதுலேயும் நீங்கள் நல்லா பண்ணி நல்லா ரேங்க் வந்துட்டிங்கன்னா ஏடிபி டூரில் வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மேலே போகிறது. நீங்கள் இந்த மேட்சஸ் விளையாடும் போது அப்பார்ட் ஃப்ரம் தி மேட்சஸ் நீங்கள் வின் பண்ணுறது லூஸ் பண்ணுறது தவிர்த்துட்டு இனி எப்படி சொல்ல அன்ஃபர்கட்டபிள் அது ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை வேறு எதுவும் இன்சிடென்ட்டாக இருக்கும், கோர்ட்டில் நடந்த ஏதாச்சும்னா ஒரு ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்கா? ஆமாம், ஆக்சுவலாக சிங்கப்பூரில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே. ஸோ நான் கேஷுவலாக ஒரு பாலை வந்து அடித்தேன். ஓகே. ஸோ அது பிளேயர் வந்து அவன் டவல் பிரேக்கில் வந்து டவல் யூஸ் பண்ணிருந்தான். ஓகே. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் அவனை அடிச்சிருச்சு. ஓ ஓகே. ஆக்சுவலி ஸோ அப்போனன்ட் பிளேயர். ஆமாம், ஆக்சுவலாக அது இன்டென்ஷனலாக நான் பண்ணல. ஓகே. பட் அவன் வந்து நான் வேணும்னே பண்ணேன். டியூரிங் தி பிரேக், சர்வ் பிரேக்ல. ஆமாம். சர்வ் பிரேக்னா இப்போ அந்த பாயிண்ட்ஸ் நடுவுல. ஓ பாயிண்ட்ஸ் நடுவுல தான். சோ நான் சும்மா கேஷுவலா தட்டின பால அது ஆல்மோஸ்ட் அவன் அடிச்சிருச்சு. ஓகே. சோ அவன் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே. ரொம்ப என் மேல கோவப்பட்டான். ஓ சரி. ஓகே. பட் நான் இன்டென்ஷனலா பண்ணல. ஓகே. பட் யா அதுக்கப்புறம் மேட்ச்க்கு அப்புறம் சோ பேசி மேட்ச் ரெஃபரி ஃபைன் பண்ணாரா இல்ல பாயிண்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா அவருக்கும் தெரியும் நான் இன்டென்ஷனலா பண்ணல. ஓகே ஓகே ஓகே. பட் he got offended. ஆமா, he got offended. அப்புறம் அவர் மாதிரி கோவம் ஆயிட்டான். ஓகே. சோ அந்த மேட்ச் அப்புறம் யார் ஜெயிச்சாங்க? நான் ஜெயிச்சிட்டேன். பட் ஓகே ஃபைன். it didn't end well. Oh fine fine fine. Okay. இப்போ Tamil Nadu has had a very long tennis history. A lot of players have come from Tamil Nadu and they have gone to various national levels, international level போயிருக்காங்க. உங்களோட பார்வையில் அப்சர்வேஷன்ல what better can the institutions in Tamil Nadu can do to bring in more players from Tamil Nadu to reach the international levels? It may be infrastructure, இல்ல coaching, இல்ல வேற என்னென்ன விதத்துலலாம் various institutions இப்போ colleges இருக்கு, schools are there, professional sports bodies are there. உங்களோட பார்வையில் what all the things which more can be done by these bodies to improve the tennis here? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக ஸ்டேடியம் நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்டேடியம்லேயே நிறைய கோர்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அங்கேயே நிறைய பிளேயர்ஸ் விளையாட விட்டுட்டு அண்ட் நல்ல கோச்சிங் இதெல்லாம் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து கொண்டு வந்து அண்ட் கிராஸ் ரூட் லெவலில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்தணும். ஓகே. ஸோ தட் அதுலேருந்து டெவலப் ஆகி நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் ரேங்கிங் டோர்னமெண்ட்ஸ், இல்லை சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ஸ்லேயே நிறைய டோர்னமெண்ட்ஸ் கொண்டு வரது. ஓகே. ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அப்புறம் தேர் பி மெனி பிளேயர்ஸ் கம்மிங் அப். ரேதர் தென் ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்தினா நம்ம ஸ்டேட்டில் இருக்க ஆளுங்களுக்கே சான்ஸ் கிடைக்காது விளையாடுறது. ஸோ பிளேயர் டெவலப்மெண்ட்னு பார்த்தோம்னா அந்த கிராஸ் ரூட் லெவல்லே நிறைய டோர்னமெண்ட்ஸ் வச்சு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் லாட் ஆஃப் ஸ்டேட் ரேங்கிங் டோர்னமெண்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ் நல்லா நடத்திட்டு அப்புறம் ஒன்ஸ் ஒரு பூல் ஆஃப் பிளேயர்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐட்டாலே கொஞ்சம் நல்ல டோர்னமெண்ட்ஸ். ஓகே. ஸோ தட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ரேதர் தென் கீப்பிங் ரொம்ப ஹையர் லெவல் டோர்னமெண்ட்ஸ் வேர் ஃபாரினர்ஸே வந்து ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு ஓகே நம்ம பிளேயர்ஸ்க்கே கம்பீட் பண்ணி ஆடுற மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் வச்சா பெட்டராக இருக்கும். ஓகே. அண்ட் ஆஸ் வி கம்பீட் நிறைய பிளேயர்ஸ் பெட்டர் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ கிராஸ் ரூட் லெவலில் lot more of competitions and support is required. கண்டிப்பா. and rather only சென்னையில டோர்னமெண்ட்ஸ் நடத்துறதுக்கு சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ், other districts also. so ரெகுலரா டோர்னமெண்ட் நடத்திட்டே இருந்து that's how I think the game will be developing and கண்டிப்பா reaching to the different people. கண்டிப்பா. ஓகே. and நம்ம முன்னாடி ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணதா, பட் டென்னிஸ்ல வந்து you have to travel a lot and it's a very lonely sport. so நீங்க எப்படி how do you manage that loneliness as well as in the travel எல்லாம் how do you manage it? ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. இப்போ சைனா எல்லாமே நான் 15-16 இயர்ஸில் போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ நிறையா எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. பட் ஐ வுட் சே அந்த எக்ஸ்பீரியன்சஸ் மேட் மீ வெரி ஸ்ட்ராங்கர் ஆஸ் அ பர்சன். ஓகே. இட் ஹெல்ப் மீ ஹேண்டில் லாட் ஆஃப் டஃப் சிச்சுவேஷன்ஸ் லைஃப்பில். ஓகே. ஸோ பட் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இனிஷியலாக போய் தனியாக ஒரு ஊரில் சாப்பாடும் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சில பேருக்கு அந்த லாங்குவேஜும் வராது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கஷ்டப்பட்டு நம்ம எப்படியோ இது பண்ணி வர்றது பெரிய விஷயம்தான். ஓகே. பட் நான் வந்து நார்மலாக அதே லைக் எனக்கு வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க who play at the similar level. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு we try to travel with each other, அதான் each other and we try to choose similar tournaments. ஓகே ஓகே. so that நாங்களே எல்லாம் ஒண்ணா ஒரு குரூப்பா போனா பெட்டர். ஏன்னா we can handle situations better. ரெண்டாவது ரொம்ப லோன்லியா இருக்காது. ஓகே. and ஆமா, it all comes through experience. So yeah, now I'm completely fine with it. Okay. Any tough or weird travel experiences? நீங்க travel பண்ணதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல difficult situationல நீங்க
மாட்டிக்கிட்டதோ இல்லை ஸ்ட்ரகிள் ஆகனதோ ஏதாச்சும் இருக்கா? ஆமாம், ஆக்சுவலாக சைனா வந்து ரொம்ப கஷ்டம் ட்ராவல் பண்ணுறது, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. ஓகே. ஏன்னா அங்கே வந்து வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. WeChatன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் ரெண்டாவது யாருக்குமே அங்கே இங்கிலீஷே தெரியாது. ஓகே. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ எவ்ரி டைம் அந்த டிரான்ஸ்லேட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ யூஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு. சரி சரி. ஓகே. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, பட் அதை அப்படி மேனேஜ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ டிஃபிகல்ட் ஸோ ஃபார் சைனா அது போய் ட்ராவல் ஆகுது. ரொம்ப கஷ்டம் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தி எசென்ஷியல் குவாலிட்டி ஆஃப் அ குட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்? ஐ திங்க் எசென்ஷியல் குவாலிட்டி வந்து பர்சிவியரன்ஸ். ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லாஸஸ் ஹேண்டில் பண்ணுறது தெரியணும், அதுக்கான அந்த மைண்ட் செட் வேணும். ஓகே. சோர்ந்துடக்கூடாது அவ்வளோ ஈஸியாக. ஓகே. அண்ட் கன்சிஸ்டன்சி. ஓகே. ஸோ லைக் டிசிப்ளின்ட்டாக நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி ஒரு 2 வாரம் பண்ணுறது விஷயம் வேற விஷயம், ஒரு 7-8 இயர்ஸ் பண்ணுறது வேற விஷயம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஓகே. டெடிக்கேட்டடாக அந்த ஒர்க் போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ தட் இஸ் ஒன் குவாலிட்டி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் பர்சிவியரன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். ஓகே. இப்போ எல்லாரும் நினைப்பாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்னா ரொம்ப ஜாலி, லைக் ஊரா சுற்றலாம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகே. நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே. இப்போ மற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடலாம் நினச்ச நேரத்தில் வெளில போக முடியாது. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். இப்போ 9 o'clock தூங்கணும்னா 9 o'clock தூங்கணும், இந்த இது சாப்பிடணும். ஓகே. ஸோ திஸ் ஹேஸ் டு பி டன் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் அந்த கிரிட் வில் கம். அண்ட் இந்த qualities I feel is very important for a tennis player or any sportsman. Perseverance, time management, discipline and grit, these are and consistency. So over a period of time you have to maintain these qualities. கண்டிப்பா. அதான் லைக் I said ஒரு ஷார்ட் பீரியட் யாரானாலும் பண்ணலாம், கண்டிப்பா. to do it for a long period of time is very challenging. Fine. Okay. உங்களோட நார்மல் what is your daily routine in terms of workout, practice session, diet? நீங்க ரெண்டா கூட பிரிச்சுக்கலாம். During the match days and the non-match days, how do you follow this? ஸோ டியூரிங் த மேட்ச் டேஸ் நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹைட்ரேஷன் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ இந்த மேட்ச்சுக்கான ப்ரீவியஸ் டே கொஞ்சம் லைக் நிறையா எலக்ட்ரோலைட்ஸ்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐ டூ. அப்புறம் ஒரு நல்ல மீல் சாப்பிடணும் மேட்ச்சுக்கு முன்னாடி டே. ஓகே. ஸோ தட் நெக்ஸ்ட் டே ஐ ஃபீல் ஃபைன். ஃபிசிக்கலாக ஐ ஒன்ட் ஃபீல் எனி இஷ்யூ. ஓகே. ஸோ அப்புறம் ருட்டீன்ஸ்னு பார்த்தா வார்ம் அப்லாம் மேட்ச்சுக்கு முன்னாடி நான் வார்ம் அப் பண்ணுவேன் ஒரு 1/2 hour. ஓகே. ஸோ அது வந்து அந்த டென்னிஸ் வார்ம் அப். ஸோ டென்னிஸ் வார்ம் அப் முன்னாடி ஃபிசிக்கல் வார்ம் அப் ஓகே ஒரு 20 minutes to 30 minutes பண்ணுவேன். ஓகே. அண்ட் எந்திரிச்சோடனே மொபிலிட்டி, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ், பேண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுவேன். ஓகே. ஸோ இதுதான் மேட்ச் டேஸ்க்கான ரொட்டீன். ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் டேஸ்ன்னு பார்த்தா சேம் லைக் 6 மணிக்கு எந்திரிக்கணும், ஐ மீன் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு ப்ராக்டிஸ் அண்ட் ஒரு 2.5 hours ப்ராக்டிஸ். அப்புறம் திருப்பி ஈவினிங்கில் ஒரு 2 hours ப்ராக்டிஸ் ஃபாலோட் பை ஃபிட்னஸ். ஓகே. ஃபிட்னஸ் வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஜிம் செஷன்ஸ் ஒரு 3 நாள் இருக்கும் வாரத்தில். அண்ட் ரன்னிங் இருக்கும், அஜிலிட்டி, கொஞ்சம் என்டியூரன்ஸ் ட்ரைனிங், ஓகே, ஸ்பீட் ட்ரைனிங். ஓகே. ஏன்னா டென்னிஸில் வந்து எல்லா ஆஸ்பெக்டும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வெறும் ஸ்ட்ரென்த்து ஆர் இதுவும் இல்லை. ஸோ கார்டியோவும் ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரென்த்தும் முக்கியம். ஸோ எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீக்லி ஷெட்யூலை நான் பிரித்து பண்ணேன். ஓகே. ஓகே. ஸோ ப்ரீ மேட்ச் அண்ட் போஸ்ட் மேட்ச் ஒர்க் அவுட்ஸ் அது எப்படி உங்களுக்கு, ஆர் வாட் இஸ் த ப்ரிப்பரேஷன் யூ டூ ஃபார் ப்ரீ மேட்ச் அண்ட் போஸ்ட் மேட்ச்? ஸோ ப்ரீ மேட்ச்சுக்கு முன்னாடி ஃபியூ வீக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஐ ட்ரை டு புஷ் மை பாடி டு த லிமிட் அண்ட் ட்ரை டு கெட் பெட்டர் ஃபிசிக்கலி. ஓகே. ஸோ இப்போ வெயிட்ஸ் எல்லாமே தூக்கணும்னா கொஞ்சம் ஹெவியாக தூக்குவேன். ஓகே. பட் இது இப்போ டோர்னமெண்ட் வீக்ஸ் ஒரு 3-4 weeks வரிசையாக டோர்னமெண்ட் விளாண்டுருக்கேன்னா நான் ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுவேன். ஓகே. ஜஸ்ட் டு மெயின்டைன் தட் ஸ்ட்ரென்த், ஒரு லைட் வெயிட்ஸ் வச்சு ஒரு லைட்டாக கொஞ்சம் ஃபிட்னஸ், ஓகே, அந்த ரெப்படிஷன்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு. ஓகே. ஸோ டியூரிங் மை மேட்ச் வீக்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஃபிட்னஸ்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மாதிரி தான் பண்ணுவேன். ஓகே. ஓகே. ஃபைன். அண்ட் டயட், ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் த டயட் ஃபார் யூ? லைக் டியூரிங் த மேட்ச் வீக்ஸ், நான் மேட்ச் வீக்ஸ், ஹவு டு யூ ஃபாலோ? டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சின்ன வயசுலேயே ஆக்சுவலாக ஒரு டயட்டிஷியன்ட்ட போனேன். ஓகே. திவ்யான்னு சொல்லிட்டு அவங்க பேர். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தேன் சின்ன வயசில். ஓகே. ஸோ அவங்க தான் அந்த டொமேட்டோ ஜூஸ் வித் குளூட்டமின்னு ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது, அதை குடிச்சு ஸோ அதை இட் ஹெல்ப் மீ இம்ப்ரூவ் மை ஹைட். ஓகே. அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன வயசில் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். அது வந்து இட் ஹெல்ப்ஸ் இந்த ஆக்சிஜன் சப்ளை பிளட்ல. ஸோ தட் ஹெல்ப்ஸ் யோர் இன்க்ரீஸ் யோர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்.
ஓகே ஸோ ஆப்வியஸாக இப்போ வீட்டில் இருக்கும்போது இட்ஸ் ஈஸியர் டு ஃபாலோ. ஓகே. ஏன்னா அம்மா இருக்காங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களும் நான் 5 மணிக்கு வந்துருச்சு, அவங்களும் எந்திரிச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஆமாம், வெளிநாடு போகும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே. பட் கொஞ்சம் எப்படி சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ட்ரை டு அவாய்ட் ஆல் த அன்ஹெல்தி திங்ஸ். ஏதாவது ஒரு மீல் மட்டும், ஏதாவது சீட் மீல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஓகே ஓகே மேபி ஒன்ஸ் இன் a week or 2 weeks. ஓகே. ஏன்னா ரொம்பவும் அப்படி போனா ஒரு மாதிரி. So the rest of the time you will be in a strict diet la. ஆமா ஆமா. Unwanted junk and தேவையில்லாத விஷயங்கள் you don't normally indulge. Okay okay. And outside abroad போகும்போது you make your own food or something like that? அப்பெல்லாம் கிடையாது, you manage with what is available in each country? I think I manage with whatever is available each country. ஏன்னா மோஸ்டா சிக்கன் எக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல கிடைச்சிரும். ஓகே. ஸோ அதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ வெஜிடேரியனாக இருந்தால் தான் கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங் ஆயிரும். ஓகே ஓகே. as long as சிக்கன் அண்ட் எக்ஸ் இருந்தால் you be able to manage. உங்களோட ஒரு வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு கோட் ஃபார் அப்கமிங் பிளேயர்ஸ் என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அதான் லைக் நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே. அண்ட் வில்லிங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மெயினாக. இப்போ யாராவது புஷ் பண்ணுறதுனால நம்ம டெய்லி எந்திரிச்சு போனால் அதில் பெருசாக யூஸ் இல்லை. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மைண்ட்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. தட்ஸ் வென் நம்மளால் நிறையா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம கோல்ஸ் ஒழுங்காக செட் பண்ணிவிட்டு அந்த கோல்ஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு ப்ராக்டிஸ் செஷன் போகும்போது அந்த மைண்ட்ஃபுல்னஸோட இப்போ இதுதான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் ஆர் இப்படி தான் ஐம் கோயிங் டு கெட் பெட்டர். ஓகே. அண்ட் சம்மன் ஹூஸ் ஹெல்பிங் யூ ரீச் யுவர் கோல்ஸ். ஸோ அவங்க வி ஹவ் டு சரவுண்ட் ourselves with குட் பீப்புள் ஐ ஃபீல். ஏன்னா நான் சொன்ன மாதிரி டென்னிஸ் வந்து ஒரு பிளேயர் மட்டும் ஒழுங்காக விளாண்டா பத்தாது. ஸோ நம்ம சுற்றி நிறைய விஷயம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளுக்கும் பர்ஃபார்மன்ஸில் இது பண்ண முடியும். ஸோ ஸோ மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் டெஃபினட்டாக. ஓகே. சில பேர் டேலண்டடாக இருப்பாங்க, பட் ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் பீட்ஸ் டேலண்ட். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். கண்டிப்பாக. மனிஷ், தேங்க்ஸ் ஸோ ஃபார் தி வண்டர்ஃபுல் இன்சைட் யூ given us ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டென்னிஸ் அண்ட் ஓவரால். வெற்றி மேடை பற்றி உங்களோட ஃபீலிங் என்ன? அண்ட் வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் டு ஹாவ் யூ as the guest for the show. So few words about வெற்றி மேடை. Yeah, first of all, ரொம்ப thanks sir for giving me this opportunity. Okay. And I really like this initiative by Vetri Medai, Velamal Sports Academy, IBC Sports Tamil and Suresh sir for this initiative. Because ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை நம்ம கண்ட்ரியில் அந்த ஸ்போர்ட்ஸ்னால் எப்படி how to go about it. இப்போ என் கேஸ்லேயே அந்த அவேர்னஸ் பெருசாக இல்லை, நானாக தான் எல்லாம் கற்றுக்கிட்டு மேலே வந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்டர்வியூஸ் பண்ணும்போது அந்த ப்ரொஃபஷனல் பீப்புளோட ஜேர்னி எப்படி இருந்தது ஸ்போர்ட்ஸில். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் கேன் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் தே கேன் டேக் தோஸ் இன்சைட்ஸ். அண்ட் அவங்க விளையாடும் போது அவங்களோட பாத்வேவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பாத்வே செட்டாக கிளியராக இருந்துச்சுன்னா ஒரு கைடன்ஸ் இருந்தால் அண்ட் நம்மளோட எஃபர்ட் வச்சு மேலே போயிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி good initiative and I again like to thank Velamal Sports Academy, IBC Sports Tamil and Suresh for this initiative. Thank you so much sir. And on behalf of Velamal Sports Academy, IBC Tamil and myself, I wish you all the very best in your futures and wishing you a rocking career ahead. Thank you so much. Thank you so much for the opportunity. Yes. Yeah. You can have your pizza. Yes sir. The pizza is good. That's very good sir. Okay, nice. Taste is also very nice. Oh, good. நீங்க generally உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஷெட்யூல் அப்ராட்ல போகும்போது you will have a lot of pizzas. Yes sir, normally I have some pizzas. I really like pizzas. ரொம்ப சாப்பிட மாட்டேன், பட் லைட்டா whenever I crave for it. and இது ஒரு குளோபல் ஃபுட் மாதிரி இல்ல, கொஞ்சம் ஈஸியாவும் நமக்கு கிடைக்கும். Yes sir. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லா ஆப்ஷன்ஸ் will be having. Yes sir. Yeah, so Fasta pizzas are vegetarian pizzas. Okay. And it's really very healthy. Okay. So yeah, and the taste is also very good. Nice. Okay. And good vegetarian pizzas. Oh, nice, good.